மலரும் பொது நாளிலே நம் மனமே மகிழ்கின்றது. இறைமகன் அன்பினிலே நம் இதயம் மகிழ்கின்றது. வானம் பொழிந்திட தாளம் பெருகிட காணும் இசைத்திடுவோம். நம் இறைவனின் புகழ் பாடுவோம். வானம் பொழிந்திட காலம் பெருகிட இறைவனின் புகழ் பாடுவோம். மலரும் பொது நாளிலே நம் மனமே மகிழ்கின்றது. இறைமகன் அன்பினிலே நம் இதயமே கமழ்கின்றது. இந்நாள் வரையிலும் நம்மை அவர் காத்திட்டார், வாழ்நாள் முழுவதும் காத்திடுவார். இந்நாள் வரையிலும் நம்மை அவர் காத்திட்டார், வாழ்நாள் முழுவதும் காத்திடுவார். நம்புங்கள் இறைவனை அரணாய், எண்ணுங்கள் அவர் செயல் திறனாய். நம்புங்கள் இறைவனை அரணாய், எண்ணுங்கள் அவர் செயல் திறனாய். நலம் பல பெறுவோம், பயன்களை பகிர்வோம் புத்தம் பொது ஆண்டிலே. மலரும் பொது நாளிலே நம் மனமே மகிழ்கின்றது. இறைமகன் அன்பினிலே நம் இதயமே கமழ்கின்றது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்கிற நிலையில் திருவிழா கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாளை நாம் இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளில் நமக்கான தாயாக கொண்டு நாம் பயணிக்கிற போது நம்முடைய வாழ்வெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாறுகிறது என்பதனை இதனால் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே எந்த ஒரு தொடக்கமும் அது மரியாளிலிருந்து தொடங்குகிறது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் மரியாளின் உடனிருப்பால் நடைபெறுகிறது. அதைத்தான் விவிலியம் நமக்கு பல்வேறு நிலைகளில் எடுத்து கூறுகிறது. கானாவூர் திருமணம் என்பது ஒரு புதிய தொடக்கம். அந்த தொடக்கத்தில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பால் அங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. புதிய ஆண்டு என்பதும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது. மரியாளை நமக்கு அருகாமையில் வைத்து கொண்டு பயணிக்கிற ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக, இந்த பலிக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக பின்வரும் கருத்துக்காக வேண்டுவோம். ஜெயசீலன் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும், பங்கிராஜ், மேரி பாக்கியம், சூசைமரியான், சேசுமணி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்தோடு
கூடி வந்து ஜெபிக்கிற நம்ம எல்லாருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாவுமையே, வாழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக துணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே.
அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வனிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 67. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 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 திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகமும் அது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டு
2026 மலர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டினுடைய மகிழ்வை நாம் ஒருவருக்கொருவர் தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டு என்பது ஒரு புதிய தொடக்கம். புதிய ஆண்டு என்பது ஒரு புதிய நம்பிக்கை. புதிய ஆண்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தருகிற புதிய வாய்ப்பு என்பதனை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த புத்தாண்டில் தொடக்க நாளில் நம் அன்னையாம் திருச்சபை இன்று அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்கிற நிலையில் பெருவிழா கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டில் நாம் எல்லோருமே புதிதாய் எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு புதிய வீடு, ஒரு புதிய வாகனம், ஒரு புதிய வேலை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் நீர் புதிதாய் செய்து கொடும் என்றுதான் நம்முடைய வேண்டுதலாக விருப்பமாக இந்த வேளையில் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் புதிய நம்பிக்கையுடன் புதிய எதிர்பார்ப்புடன் நாம் இந்த திருப்பலியிலே கலந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புதிது என்று சொன்னால் என்ன? எல்லாமே புதிதுதான் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், நேற்று வந்த அதே சூரியன்தான் இன்றைக்கும் உதித்திருக்கிறது. நேற்று வந்த அதே வீட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று சந்தித்த நபர்களைத்தான் மீண்டுமாய் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாம் உறவாடிய நபர்களைத்தான் மீண்டுமாக பார்க்கிறோம். நேற்று என்ன நடந்ததோ அதுபோலவே தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதே. அப்படி என்று சொன்னால் எதுதான் புதிது? எதைத்தான் புதிதென்று கொண்டாடுவது? எல்லாமே பழையதாக நமக்கு தெரிகிறதே. இதில் எது புதிது? ஏன் புத்தாண்டு என்று கொண்டாடுகிறோம் என்கிற கேள்வியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிது என்பது பொருட்களிலும் நபர்களிலும் உடைமைகளிலும் உறவுகளிலும் இருப்பதில்லை. மாறாக அது எங்கிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய மனதிலிருந்து தான் புறப்படுகிறது. புதிது என்கிற ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஆரம்பமாகிறது. ஒரு பக்தன் மாதா மீது ரொம்ப பக்தி கொண்டவன். அவன் என்ன செய்தான் என்றால் வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு போனான். வேளாங்கண்ணிக்கு போகிற போது ஒரு நீண்ட நடைபயணம். தலையில் ஒரு பெரிய மூட்டை கட்டி அவன் போய் கொண்டிருந்தான். அங்கே போய் அந்த அருட்தந்தையிடம் பேசி, நான் இந்த பங்கிலிருந்து வருகிறேன், என்னுடைய பங்கு தந்தையும் கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னவுடனே அங்கிருந்த அருட்தந்தை அவருக்கு ஒரு நல்ல அறை கொடுத்தார். அந்த அறையில் இவன் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளெல்லாம் கொண்டு போய் வைத்துவிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இரவு நேரம் ஒரு 9 மணிக்கு படுக்க போனான். தூங்க போனால் அவனுக்கு ஒரே மூட்டைக்கடி. அவனுக்கு ஒரே கோபமாக வந்து விட்டது. பங்கு தந்தையும் கடிதம் கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல ரூமு கொடுக்கக்கூடாதா என்று நேராக நிர்வாகத்திலே சண்டை போட போனான். ஃபாதர் பார்த்தார், என்னடா இது, நல்ல ரூமு கொடுத்தோமே, ஆனாலும் இவன் நல்ல இப்படி சொல்லுகிறானே என்று அந்த அறையை விட்டு இன்னொரு அறையை மாற்றினார்கள். அந்த அறைக்கு போய் 1 மணி நேரம் தூங்கியிருப்பான். மீண்டும் அவனால் தூங்க முடியவில்லை. உடனே அந்த நிர்வாகத்தில் இருந்த மற்றவர்களிடம் வந்து சத்தம் போட்டான். அவர்கள் அவனுக்கு என்னடா கொடுமையாக போய்விட்டது என்று சொல்லி இன்னொரு அறை கொடுத்தார்கள். அந்த அறையில் போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பான். இப்படியாக ஒவ்வொரு அறையாக மாறிக்கொண்டிருந்தான். அதிகாலை 5 மணிக்கு தந்தை வந்தார். அவர் கேள்விப்பட்டார். அவரிடத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது என்று போய் பார்க்க போனார். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக
நீ கொண்டு வந்த மூட்டை முடிச்சில தாண்டா எல்லா மூட்டையும் இருக்குது, அதை தூர தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னாராம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிது என்பது எங்கே இருக்கிறது? நம்முடைய பழைய காரியங்களை, பழைய நினைவுகளை, பழைய எண்ணங்களை, பழைய பகையை, பழைய வெறுப்பை, பழைய வாழ்க்கையினுடைய பலவிதமான காரியங்களை நாம் தூக்கி சுமக்கிறோமே, அதை தூர தூக்கி போடுவதில்தான் புதிது என்பது இருக்கிறது. புதிய வாழ்வினுடைய தொடக்கம் அப்படித்தான் நமக்கு ஆரம்பமாகிறது. பழைய எண்ணங்கள் அவைகள்தான் பல நேரங்களில் நம்மை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டே இருக்கிறது. இன்று புதிதாய் பிறந்திருக்கிறது என்றால் புதிதாய் பார்க்க பழகுகிற அந்த மனம் என்பதுதான் உங்களை புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்க அழைப்பு தருகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நற்செய்தியிலே இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை குழந்தையாய் பிறந்திருக்கிறார் என்பதை காண்பதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகள் அவர்களுக்கு ஏராளமாக உண்டு. இந்த காடு, இந்த ஆடுகள், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போய்விடும், இப்படியே இருளிலே பயணித்து கொண்டே இருக்கிறோமே என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தூர தூக்கி போடுங்கள், புதிதாய் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட உடனே அவர்கள் பழைய வாழ்க்கையை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு சொல்கிறது, இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அதுதான் இறைவார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது போல நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய மனம் சொல்லுவது போல உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு இது நடக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு போங்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் அது சொன்னது போலவே நடந்திருக்கிறதா? அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புதிதாய் புறப்பட வேண்டும். இடையர்கள் போல குழந்தையை காண்பதற்கு அவர்கள் புதிதாய் புறப்பட்டு வந்தது போல புறப்பட்டு வருதல் என்பது மிக முக்கியமானது. அப்படி வந்த இடத்தில் அவர்கள் குழந்தையை கண்டார்கள், தாயை கண்டார்கள், தந்தையை கண்டார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்திருந்தது. தீவன தொட்டியில் குழந்தையை கிடத்தி இருந்தார்கள். இந்த காட்சியெல்லாம் வானதூதர் அவர்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு சொன்னது போலவே நடந்திருந்தது. பல நேரங்களில் நாம் சொல்வது உண்டு, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க, சொன்னது மாதிரியே நடந்துடுச்சே, நான் நினைச்சது மாதிரியே நடந்துடுச்சே. எப்படி நடக்கும்? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைப்பது போலவே, உங்களுக்கு சொல்லப்பட்டது போலவே, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது போலவே நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் புதிய எண்ணங்களோடு ஆண்டவரை அணுகுதல் மிக அவசியமானதாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். விவிலியத்தில் வரக்கூடிய பத்திமேயு என்கிற ஒரு பார்வையற்ற மனிதன், காலந்தோறும் அவன் வழியோரத்தில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பெருங்கூட்டமாக போவதை ஆண்டுதோறும் ஒவ்வொரு காலத்திலும் அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற போது ஏதோ ஒரு விழா கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் வித்தியாசமாக இருக்கிறதே, என்ன காரணம்? ஏன் இப்படி எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற போது அந்த இடத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் அவனுடைய உள்ளத்தில் மாற்றம், அதுதான் அவனுடைய உள்ளத்தில் எழுச்சி. நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புதிய தொடக்கம்தான், உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தான். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் என்கிறதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்வே மிக முக்கியமானதாக மாறிவிடுகிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த பார்வையற்ற மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து அவன் மூடி இருந்த அந்த போர்வை. ஏனென்றால்
குளிரில் அவன் அதை தாங்கி, அவனுடைய உடலுக்கு அது இதமாக இருந்தது. அவன் வைத்திருந்த ஒரு பெரிய அந்த பாத்திரம் அவனுக்கு மிகப்பெரிய சொத்து. ஏனென்றால் அதை வைத்து கொண்டுதான் அவன் பிச்சை எடுக்க முடியும். ஆனால் அவன் போர்வையை தூக்கி எறிந்தான். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை பார்க்க போனான். என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை அவன் கண்டபோது அந்த கூட்டத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்களா? அவர்களுக்கு எல்லாம் இப்படி பெரிய காரியமாக நடைபெற்றதா? தெரியவில்லை. ஆனால் இந்த பர்த்திமேயுவுக்கு அது நடந்தது. அவன் நினைத்து கொண்டே இருந்தது போல நடந்தது. அவனுக்கு சொல்லப்பட்டவாறு நடந்தது. இயேசு வந்திருக்கிறார், போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னவுடனே அவன் எல்லாவற்றையும் தூக்கிவிட்டு போனானே, அந்த நம்பிக்கை அவனுக்கு புதிய விடியலாய் அமைந்தது. அவன் புது பார்வை பெற்றான் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காய் குழந்தையாய் வந்திருக்கிறார், நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்கு தெரியும், அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்திற்கு போயிருக்கக்கூடிய அந்த காட்சியிலே நம்ம என்ன பார்க்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, மரியாளின் அந்த உடனிருப்பு, இயேசுவின் அந்த பிரசன்னம் எப்படி மாற்றுகிறது என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் இருந்த அவநம்பிக்கையை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய இழிவான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஆகவே இயேசுனுடைய பிரசன்னம், அங்கு இயேசு இருக்கிறார் என்பதனை எல்லோருக்கும் மரியாள் சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, மரியாள் தன் மகனிடத்திலே போய் இந்த வீட்டிலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிற அந்த இடத்தில் மரியாளுடைய அந்த வேண்டுதல் இயேசுனுடைய பிரசன்னத்தை அங்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு இருக்கிறார் என்கிற அந்த செய்தி அந்த வீடெங்கும் பரவுகிற போது அந்த வீட்டிற்கான புதிய ரசம் உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் ரசம் குறைந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவராசியம் குறைந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்கிற ரசம் குறைந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு என்கிற ரசம் குறைந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் குறைந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், இயேசுவை உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வரவேற்று விட்டீர்கள் என்று சொன்னால், மரியாளுடைய பிரசன்னம் அங்கே இருந்து விடுகிறது என்று சொன்னால், அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாய் நீங்கள் பிறக்கிறீர்கள். நாம் எல்லோரும் புதிதாய் ஆண்டவருக்குள்ளாக வாழத் தொடங்குகிறோம் என்று பொருள்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே புதிய தொடக்கம் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து, நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளிலிருந்து, நம்முடைய உள்ளத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல காரியங்களிலிருந்து தொடங்குகிறது. நாம் பழையதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதில் அல்ல, பழையவைகளை தூர தூக்கி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும் என்பதனை இந்த புத்தாண்டு நமக்கு சொல்கிறது. அன்னை மரியாளுடைய இந்த திருவிழாவும் அதைத்தான் நமக்கு மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறது. ஆகவே கூடி வந்திருக்கிற நாம் இறைவனுடைய பாதத்தில் நன்றி உணர்வோடும் இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை தேடி வந்திருக்கிற இந்த வேளையில் நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை நினைவுக்கு கொண்டு வருவோம். இந்த முதல் வாசகம் மிக அழகாக அதை எடுத்து கூறுகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இறைவாக்கு சொல்கிறது, 3 காரியங்களை நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. 2வது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. 3வது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்தல், அதே வேளையில் ஆண்டவருடைய அருள் பொழிதல், அதே போல ஆண்டவருடைய அமைதியை அருளுதல், இந்த 3மே இடையர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக வந்தார்கள், ஆண்டவருடைய திருமுகத்தை கண்டார்கள், அருள் பெற்றார்கள், அந்த அமைதியில் அவர்கள் பயணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளில் நிறைவாய் தருகிறார். நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய, நாம் எல்லோரும் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை நம் மீது திருப்பி நமக்கு ஆசி வழங்கி நம்மை காத்து நமக்கு அருளை தந்து அமைதியை தந்து வழிநடத்த நமக்கு முன்பாக எப்போதும் நிறைவாய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை காண்போம். அவர் வழியாக நம்முடைய வாழ்வினுடைய பயணங்களில் நிறைய ஆசீர் பெற்று வாழ்வோம். இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.
எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த புத்தாண்டில் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது அருள் ஆசிரியரால் நிரம்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின், அருளின், அமைதியின் கருவிகளாக திகழ்ந்து மக்களுக்கு உமது அன்பின் ஆசியை வழங்கி வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரியன்னையை எங்களுக்கு தாயாக தந்த இறைவா, அன்னையைப் போல நாங்களும் உம் திருமகனின் வார்த்தை காட்டும் வழியில் எந்நாளும் நடக்கவும் எமது சொல்லாலும் செயல்களாலும் உலகிற்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். ஆசி வழங்கும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்து இப்புதிய ஆண்டிலே அனைவரும் சமாதானத்தோடும் சகோதரத்துடனும் வாழவும், நல்ல உடல் உள்ள நலன் பெற்று உமக்கு உகந்த மக்களாக வாழவும் அருளாசிரை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இப்புதிய ஆண்டில் உமது ஆசிரையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்று வாழவும், எமது விருப்பங்கள், எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வில் நிறைவேறவும், அன்னை மரியாளின் நற்பண்பாகிய கீழ்ப்படிதலையும் பிறருக்கு உதவும் பண்பையும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் நம்மை ஆசிர்வதித்திட நாம் வேண்டுவோம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ நான் உன்னிலே புது செயல் ஒன்றை செய்கிறேன் என்று எங்களுக்கு அருள் தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இதோ உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அருள் எத்துணை மிகுதியாயிருக்கிறது. உம்மை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லுகிறீரே. எங்கள் அன்பான தந்தையே, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல என் கடவுளே, என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா உண்மையிலேயே தாகம் கொண்டுள்ளது என்பதனை இந்த நாளிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, இதோ ஒன்று கூடி வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த 2025 ஆண்டிலே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நிறைவாய் எல்லாவற்றையும் தந்து நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அதே நன்றி உணர்வோடு கூடியிருக்கிற நாங்கள்
இந்த புதிய 2026 ஆண்டிற்குள்ளாக அடி எடுத்து வைத்திருக்கிற வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மிடத்தில் வேறு ஆசீர்வாதம் இல்லையா என்று எசாயி உம்மை பார்த்து கேட்டார். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீர், எங்களுக்கு என்ன தருவீர் என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீதாமே கண்ணோக்குவீராக. குடும்பத்திலே பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் கேட்பது போல, அப்பா, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எப்போதப்பா மாறும், எப்போதம்மா மாறும் என்று கேட்பது போல, ஆண்டவரே, என் தகப்பனே, என் ஞான தந்தையே, எங்களை வழி நடத்துகிற, எங்களை பார்த்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தூய சவேரியாரே, இதோ எப்போது எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும், எப்போது எங்களுடைய வாழ்க்கையில் புதிய விடியல் வரும் என்று எதிர்பார்ப்போடு உம்மை நோக்கி ஏறெடுத்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதாமே கண்ணோக்குவீராக. இந்த புதிய ஆண்டிலே உமது ஆசீர்வாதத்திற்காக நிற்கிறோம். வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஆண்டவரே, நீர் என் பக்கமாய் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் என் சார்பாக இருக்கிற போது மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? இந்த வாழ்க்கையினுடைய கவலைகள் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? இந்த வாழ்க்கையினுடைய கடன் சுமைகள் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? இந்த வாழ்க்கையினுடைய இல்லாமைகள் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? என் ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிற போது நான் எதையும் எதிர்கொள்வேன். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு உமது பிரசனத்திற்காக, உமது உடனிருப்புக்காக மன்றாடுகிற பிள்ளைகளை நீதாமே கனிவோடு கண்ணோக்குவீராக. இந்த புதிய ஆண்டிலே எல்லோரையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களின் தேவைகளையும் ஆண்டவரை நீதாமே சந்திப்பீராக. ஆண்டவர் அருகாமையில் இருக்கிற போது செங்கடல் விலகும், எரிக்கோ மதில் சுவர்கள் உடைந்து போகும், வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எல்லாம் வழிவிடும். ஆண்டவரை, நீர் எனும் பக்கமாய் இருந்து விட்டால் போதும், உம்மை நாங்கள் சந்தித்து விட்டால் போதும். எனக்கு என்னுடைய உள்ளத்திலே பல காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும், இப்படி கிடைத்தால் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும், திருமண காரியங்கள் நடந்தால் நன்றாக இருக்கும். இப்படி எங்களுடைய உள்ளத்திலே பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை சந்தித்து விட்டால், நீர் எம்மோடு கூட இருந்து விட்டால், இதோ இடையர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்தது, அதுபோல எங்களுக்கும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த புதிய ஆண்டிலே அப்படி நம்பி பயணிக்கிறோம். புதிதாய் தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தொடங்கி உமது பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் எங்களோடு வாழும், எங்களோடு பயணப்படும். இதோ எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள், இயேசுவே, ஆண்டவரே, இரவு நேரமாகிவிட்டது, நீர் எங்களோடு தங்கும் என்று சொன்னார்களே, அதுபோல கூடி மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இது தங்குவீராக, நீர் எங்களோடு இருப்பீராக. அதனால் நாங்கள் ஆசி பெறுவோம், வாழ்வு பெறுவோம், புதிய நம்பிக்கை பெறுவோம். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வளமையும் செழுமையும் எங்களுக்கு உண்டாகும். குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை தாரும். இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஏறெடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதியும். வேலை வாய்ப்பினை ஆசிர்வதியும். திருமண காரியங்களை ஆசிர்வதி கொடுத்துள்ளோம். திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதியும். ஆண்டவரே, புதிய புதிய வேலைகள் கிடைத்து மக்கள் நிறைவோடு, மனநிறைவோடு வாழ்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குடும்பங்களிலே நோய் நொடி இல்லாத வாழ்வை தந்தரணும். நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆண்டவரை நீர்தாமே தருவீராக. உமோடு கூட நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுடைய உள்ளத்தை உமது பக்கமாக திருப்புகிறோம். ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் ஆசிர்வதி. இந்த பலியிலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு உம்மை நோக்கி வேண்டுகிற போது அதை நீர்தாமே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்வையும் நிறைவையும் தார். ஆண்டவரே, கானாவூர் திருமணத்தில் ரசம் பொங்கி வழிந்தது போல வாழ்வினுடைய மகிழ்ச்சி பொங்கி வழிவதாக. ரசம் சுவையாயிருந்தது போல வாழ்க்கையில் பல காரியங்கள் எங்களுக்கு சுவையாய் மாறுவதாக. உமது அன்பால் முடியும், உமது ஆசீர்வாதத்தால் அது நடைபெறும். நீர் தொட்டவர்கள், உம்மை தொட்டவர்கள் நலம் பெற்று கொண்டார்கள். அதுபோலவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கும், ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், வளமையின் ஆண்டாய், செழுமையின் நாட்களாய்,
வாழ்வில் எல்லாம் வளமும் செழுமையும் எங்களை வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுக்க எங்களோடு கூட வார், எங்களை ஆசுவதியும் பலப்படுத்தும் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நீ தந்த காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை. நீ தந்த காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உமதன்றோ உனதுருவாக உவந்தளித்தேன். எனதெல்லாம் உமதன்றோ உனதுருவாக உவந்தளித்தேன். ஏற்பாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ தந்த காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை. விழிகளை உமக்கு தருகின்றேன் உன் அருணை ஒளியனில் வீசவே. இதழ்களை உமக்கு தருகின்றேன் உம் மொழிகளை நிதம் நிதம் பேசவே. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. ஏற்பாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தட தகுதியற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை விட்டு சொல்லிடுறோம், அந்த ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வென்னும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியின் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி
உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்திருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டிருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்திருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் கரங்களை தட்டி ஒருவருக்கொருவர் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய அருளை ஆசிரியப்பது விதமாக வாழ்த்து தெரிவிப்போம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளுடைய ஆழங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறுகிற நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இந்த அருளுடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனுடைய சிறப்பாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றான தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை தந்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்களை நம்பிக்கையின் முழுமையில் பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன்
அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புலர்ந்தது புலர்ந்தது புதியதோராண்டின் முதன்மை நாள். பொழிந்தது பொழிந்தது பூமியில் ஆசிகள் பொழிந்தது. புலர்ந்தது புலர்ந்தது புதியதோராண்டின் முதன்மை நாள். பொழிந்தது பொழிந்தது பூமியில் ஆசிகள் பொழிந்தது. மரியை இறைவனின் அன்னையென மண்பகை முழுவதும் கொண்டாடும். மரியை இறைவனின் அன்னையென மன்னகம் முழுவதும் கொண்டாடும். பெண்மையின் தாய்மையை போற்றிடுவோம். பெற்றவர் மகிழ்ந்திட வாழ்ந்திடுவோம். பெண்மையின் தாய்மையை போற்றிடுவோம். பெற்றவர் மகிழ்ந்திட வாழ்ந்திடுவோம். புலர்ந்தது புலர்ந்தது புதியதொராண்டின் முதன்மை நாள். பொழிந்தது பொழிந்தது பூமியில் ஆசிகள் பொழிந்தது. புலர்ந்தது புலர்ந்தது புதியதொராண்டின் முதன்மை நாள். பொழிந்தது பொழிந்தது பூமியில் ஆசிகள் பொழிந்தது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. புனிதமிக்க கன்னிமரியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.